ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். அர்ஜுனும் அவங்க மாமாவும் ரூமில் அடைஞ்சு கிடக்காங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. மாமா இன்றைக்கி எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும், இந்த தமிழும் நமச்சியும் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழும் நமச்சியும் அந்த வீட்டுக்கு வெளியே தான் ரெண்டு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தியாடா இவங்க தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறோம், மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பசிக்குது மாப்பிள்ளை, நான் போய் சாப்பாடு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு பேய் மேடம் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க மேடம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே நமச்சி வந்து கேர்ள் வாய்ஸில் என்னடா பசிக்குதா, இரு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடை வந்து கதவு திறந்து உள்ளே தள்ளி விட்றான். அவன் எடுத்து வேகமாக பிரித்து பார்க்குறான். சப்பாத்தி மட்டும் இருக்குது. பார்த்தா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்ன பேய் மேடம் வெறும் சப்பாத்தி மட்டும்தான் இருக்குது, தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டேய் உங்களுக்கு இது கொடுத்ததே பெருசு, ஒழுங்காக சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி கேர்ள் வயசில் பேசுகிறான். உடனே அர்ஜுன் வந்து மாமா சும்மா இருங்க மாமா, நம்மளே எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்த்துட்ருக்கேன், நீங்கள் என்ன எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, டேய் ஒழுங்க மரியாதை எங்களை திறந்து விட்ருங்க, நீங்கள் 2 பேர் தான் அதை பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இப்போ நீங்கள் மட்டும் கதவை திறக்கல நான் கத்தி கூப்பாடு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லவும், ஓ நீ கத்துவியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கதவை திறந்து மெதுவாக உள்ளே வந்து நமச்சி வந்து அவங்க மாமாவோட கண்ணையும் தமிழ் வந்து அர்ஜுனோட கண்ணையும் மூடிக்கிட்டு அவங்க கண்ணில் வந்து ஏதோ ஒரு பவுட்ரு மாதிரி போட்டுட்டு 2 பேரையும் கொண்டு போய் பாத்ரூமில் உள்ளே அடைச்சி போட்டி வச்சிடறாங்க. நீங்கள் கத்தணுமா, இப்போ 2 பேரும் கத்துங்கடா, பாத்ரூம்குள்ளேருந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, கத்துங்க யாருக்கும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. இல்லை அவங்க அம்மா அக்கா ராகினி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா அர்ஜுன் என் வீட்டுக்காரரை பற்றி எந்த நியூஸுமே தெரியலையே, நீ போலீஸ்ட்டை கால் பண்ணி தமிழ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லவும் ராகினிக்கும் சந்தேகம் வந்துடுது. அவளும் கால் பண்ணி போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா. தமிழே வந்து டேரெக்டாக இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. என்ன தமிழ் நீங்களே வந்திருக்கீங்க, ஆமாம் சார் நீங்கள் நைட்டு வீட்டுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் சார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உங்களை நேற்று ஃபுல்லாக நீங்கள் வீட்டுக்கே வரலையாமே, உங்கள் ஃபோனு நாட் ரீச்சபிளாக இருக்குது, எனக்கு இப்போ தான் உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் நான் அர்ஜுனை தேடிட்டு இருக்கேன், அதனால தான் ஒருவேளை நான் போன இடத்துல சிக்னல் இல்லாமல் இருக்கலாம், அதான் ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறோம். உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் தமிழ், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அர்ஜுனை கண்டுபிடிக்கணும், இல்லைனா உங்கள் மேலே தான் நான் கேஸ் கண்டிப்பாக போடுவேன், ஏன்னா அவன் தங்கச்சி கால் பண்ணி உங்கள் மேலே கேஸ் கொடுக்குறாங்க. இல்லை சார் நான் கண்டிப்பாக எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் சார், அவன் தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு கிளம்பிடுறான். நமச்சி சொல்லலாம், என்னப்பா இப்படி ஆச்சு, நம்மளுக்கு பயமாக இருக்குப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம மேலே தான்ப்பா எதாவது பண்ணுவாங்க, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் நமச்சியுமே வந்து அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க, அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு. ராகினி வீட்டில் அவங்க அம்மாக்கோ இல்லைம்மா இது சரிப்பட்டு வராதுவா, நம்ம ஸ்டேஷனுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. தமிழும் நமச்சியும் அப்போ தான் வீட்டுக்கு வெளியே அவங்க பாத்ரூம்க்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அர்ஜுன் வந்து அந்த பாத்ரூமில் கண்ணாடி போட்டிருப்பாங்க, அதை எடுத்து உடச்சிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் தான் எங்களை அடைச்சி வச்சிருக்கீங்க நல்லா தெரியும், இப்போ எங்களை திறந்து விடலை நான் கண்டிப்பாக நானே என் கழுத்தை அறுத்துட்டு செத்துருவேன், எப்படின்னா நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போடாமல் இங்கேயே கொல்லணும்னு தானே பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, உன் கையால் சாகிறதுக்கு நானே செத்துருவேன், நீங்கள் ஒழுங்கு மரியாதை திறந்து விட்ருங்க, இல்லை நான் இங்கேயே செத்துனா அந்த விளைவை நீ தான் அனுபவிக்கணும், தமிழ் ஒழுங்கு மரியாதை திறந்து விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறான். தமிழ் அப்போ பேசுகிறான், ஆமாடா நான் தாண்டா உன்னை அடைச்சி வச்சிருக்கேன், நீ வேணும்னே ஒளிஞ்சுக்கிட்டு என்னையை மாட்டி விடுறதுக்கு பார்த்தேல, அதே மாதிரி சரசையும் எவ்வளோ நீ கொடுமைப்படுத்தின ஜெயிலில், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தாண்டா உனக்கு இதெல்லாம் நான் கொடுக்குறேன், இன்னும் அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பேசுகிறான். உடனே அர்ஜுனும் சொல்கிறான், ஆமாடா நான் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறப்போ நான் வரல அப்படின்னா உன் மேலே தான் சந்தேகம் வரும், ராகின் வந்து சொத்தை திரும்ப உங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் கரெக்டாக நான் காணாமல் போனால் ராகின் வந்து உன் மேலே தானே தப்பாக நினைப்பா, உன் மேலே தானே எல்லா கேஸுமே விழும், அவன் உங்களை சுத்தமாக வெறுத்துருவா, அதுக்காக தான்டா இதெல்லாம் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பேச, அதுக்காக தான் நான் இப்போ பண்ணேன், நீ இப்போ எங்களை ஒழுங்காக திறந்து விடலை நான் இங்கேயே அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் மிரட்டுற. உடனே நமச்சி சொல்கிறான், இப்போ அவன் செஞ்சாலும் செய்வான்ப்பா, அவன் ஒரு கிறுக்கு பிடிச்சோப்பா, வாப்பா நம்ம போய் திறந்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி வாடா போய் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை நமச்சியும் போகிறாங்க. உடனே அர்ஜுன் சொல்கிறான், இங்கே பாரு மாமா அவங்க வந்து கதவை திறந்தனே அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அவங்க வந்து கதவை திறக்கிறாங்க. தமிழை ஒரே தள்ளிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. வெளியே கேட்டை லாக் பண்ணிவிட்டு தூரத்தில் ஒரு ஆட்டோ நிற்கிது, வேகமாக ஓடி போகிறாங்க. என்னப்பா இப்படி ஓடி வரீங்க, அண்ணே எங்களை இந்த வீட்டில் தானே அடைச்சி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி, சரி ஏறுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தமிழும் நமச்சி வண்டி எடுத்துகிட்டு அந்த ஆட்டோவில் தான் போகிறாங்க, வா நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபாலோ பண்ணி போகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ராகினி அவங்க அக்கா அம்மா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சார் அந்த தமிழ் தான் சார் ஏதோ பண்ணிட்டான், நீங்கள் தயவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொல்லவும் ராகினியும் அழுதுட்டு இருக்கா. ஆமாம் சார் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லவும் உடனே அர்ஜுன் வாய்ஸ் கேட்குது ராகினி அப்படின்னு கேட்கவும் ராகினி வேகமாக ஓடி போய் அர்ஜுனை கட்டி பிடிச்சி அழுகிற. அர்ஜுன் இவ்வளோ நாள் நீ எங்கே போயிருந்தேன், எனக்கு ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, பயந்தே போயிட்டேன், நீ மட்டும் வரலன்னா நான் கண்டிப்பாக செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நம்ம ஃபீல் பண்ணி அழுகிறா. கவலைப்படாத நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி என்னடா ஆச்சு, நீ எங்கேயா போயிருந்த, 2 பேரும் என்ன ஆனீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் விசாரிக்கிறாங்க. அர்ஜுன் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க, நீங்கள் யார் உங்களை அடைச்சி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கிறாரு. கரெக்டாக தமிழும் அந்த டைமுக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. சார் பாருங்க இவன் தான் வந்து கடத்தி வச்சிருக்கான், அதனால தான் என் தம்பி அங்கேருந்து தப்பிச்சு ஓடியாந்துருக்கான், இப்போ இவங்களும் பின்னாடியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்ல, உடனே ராகினி நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ நல்லவேனே, நீ இப்படி பண்ணிட்டியே, அப்போ நீ தான் என் அர்ஜுனை வந்து கடத்தி வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லவும் உடனே போலீஸ் சொல்லுங்கள் அர்ஜுன் நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் தான் உங்களை கடத்தினார் அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் அவர் என்னை கடத்தலை, அவர் தான் எங்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். நம்மளுக்கே ஒரு ஷாக்கு, நான் ஏர்போர்ட்லேருந்து வரப்போ யாரோ என்னை கண்ணை கட்டி கடத்திட்டு போயிட்டாங்க சார், என் மாமாவே வந்து என்னையை தேடுறப்போ அவரையும் வந்து கடத்தி வந்து என் கூடவே அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கோம், என்னடா இவன் இப்படி சொல்கிறான், தமிழை தானே சொல்ல
சொல்லுவான், என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக் எடுத்து காட்டுறாங்க. வீட்டிலேருந்து தப்பிச்சு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கப்போ தமிழை நமச்சு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல. அப்போ பாதியில் நிப்பாட்டிட்டு இறங்க கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட பேசுகிறான் தமிழ். என்ன நேராக போய் போலீஸ்ட்டு உண்மையை சொல்ல போறியா, நாங்கள் தான் அடைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னு. போய் சொல்லு, அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோன்லேருந்து எடுத்து ஒரு வீடியோ காட்டுறான். அர்ஜுன் பாத்ரூம்குள்ளேருந்து பேசியிருப்பான்ல, இந்த மாதிரி நான் ஒளிஞ்சுக்கிட்டா உன்னையே தான் வந்து போலீஸ் பிடிப்பாங்க, ராகினிக்கு வந்து உன் மேலே தான் கோவம் வரும், சொத்தையும் உங்கள் பேர் எழுதி கொடுக்க மாட்டாள், அதனால தான் நான் வேணுமே இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அர்ஜுன் பேசினதை தமிழ் வந்து கரெக்டாக அவன் பாத்ரூம்லேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். இதை காமிச்சிட்டு போ நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்மளுக்கு அதை தான் வந்து காட்டுவான். அதனால தான் அர்ஜுன் வந்து மாற்றி சொல்லியிருக்கான். ஏன்னா உண்மையை சொன்னால் எப்படினாலும் அவன் தான் மாட்ட போகிறான். அதனால தான் தமிழ் மேலே எந்த பழியும் அவன் சொல்லவே இல்லை, மாற்றி சொல்லிட்டான். தமிழ் செஞ்ச உருப்படியான ஒரு விஷயம் இந்த ரெக்கார்ட் பண்ணதான். ஏன்னா ஒரு சில டைமில் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க, எதையுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த தடவை கரெக்டாக தமிழ் ப்ளே பண்ணிட்டான். இதோட இன்னைக்கு எபிசோட் ஓவராலாக முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.